மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். என்கிட்ட ஜீவா சொன்னாங்க, இந்த அறைக்கு நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதும் இன்னொரு காரணமும் உண்டு. இந்த அறையில் உட்கார்ந்துதான் உங்க அண்ணன் வந்து சிம்பனி இசைக்கு என்ன போட்டாரு. நான் சொன்னேன், ஆமா, என்ன ஒரு வந்து அப்படியே ரம்யமான சூழ்நிலை. அப்படியே அந்த ஃபுல்லா கண்ணாடி, அந்த ஜன்னலை திறந்தா கீழே அப்படியே புல்வெளி. எங்க அம்மா காலமான பிறகு எனக்கு வந்து அண்ணி வந்து அவங்க பட்டுப்புடவையெல்லாம் எனக்கு கொடுத்து, பவதா நீ வச்சுக்கோ, அதுவும் அம்மாவோடது அப்படி ஞாபகமாக வச்சுக்கோலாம் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ராஜி வந்து அந்த வீட்டில் பிறந்த பெண், அவள் என்றைக்கு வந்தாலும் வரவேற்பு, என்றைக்கும் மனம் சுணங்காமல் இருக்கிறது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கலகலா. கார்த்திக், சபரியோட தாயார் எல்லாருமே இருந்தாங்க. இசை கச்சேரி ஒன்று நடந்துட்டு இருந்தது. ராஜா அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரு எல்லாரும். அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் கொல்லூர் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். எல்லாரும் சந்தோஷமா என்னை பார்த்த உடனே பவதாரணி கட்டி பிடிச்சிட்டு யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்க. பக்கத்தில் கார்த்திக் நிற்கிறாப்ல. என்னம்மா இழைச்சிட்டு இருக்க இப்படி என்ன அப்படின்னு சிரிச்சா, என்ன உடம்ப பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சபரி பக்கத்தில் இருந்தார். அப்புறம் சபரிட்ட, என்ன சபரி பாப்பா ரொம்ப இழைச்சி போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க மாமியார் இருந்தாங்க. சரோட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட காலமாயிட்ட பிறகு நான் அப்போ இல்லை, ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பேசினேன், சபரிகிட்ட பேசினேன், சபரியோட தாயாரிடம் பேசினேன். நான் இவங்க எல்லாம் சொன்னாங்க, இப்படி நாங்கள் எல்லாருமே பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அவளுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. பவதாரணிக்கு தன் குழந்தை இல்லைங்கிற வருத்தம் இருந்ததா? ஜாதகம் பார்க்கும்போது கூட எல்லாம் பார்த்தோம், எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜீவா எல்லாருமே சொன்னோம், இன்னைக்கு வந்து மெடிக்கல் வசதியில் என்னென்னவோ வந்தாச்சு, அதனால வந்து நம்ம பார்த்து குழந்தை அதெல்லாம். ஏன்னா குழந்தையின்மைன்றது குடும்பத்தில் கிடையாது, இந்த ஜீனில் அந்த மாதிரி அந்த பரம்பரையிலேயே இல்லை. அதே போல் திருமணம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, ஜீவா அவர்கள் கேட்டாங்க, எனக்கு என்னோ வந்து கேரளா பக்கத்தில் ஆலப்புழை பக்கத்தில் மன்னார் சாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, போகணும், என்னோட நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக. என்ன விமான பயணட்டா ஒரு 2-3 நாள் போயிட்டு நான் வந்துடுறேன் கண்டிப்பாக. நானும் அந்த கோயிலை பற்றி கேட்டிருக்கேன், பிரசித்தி பெற்ற கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திருமணமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ நாங்கள் 4 பேரும் போனோம். நான், ஜீவா அவர்கள், அப்புறம் வந்து பவதா, சபரி. இங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போனோம். ட்ரிவாண்ட்ரம் போன உடனே அப்புறம் அங்கே போன உடனே நாங்கள் வரோம்னு சொன்ன உடனே டைரக்டர் ஃபாசில் அவர்கள் எங்களுக்கு கார் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் எங்கள் காரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் அங்கே போனோம், டாஜ் மலபார் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல தங்கினோம். தாஜ் மலபார் வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய ராஜாவோ பெரும் பணக்காரருடைய வீடு. பின்னால வந்து கேரளால பின்னால பேக் வாட்டர்ஸ் இருக்கும். அப்படியே அதுல நிறைய படகுகள்லாம் போய்கிட்டே இருக்கும். அப்படியே தேக்கு மரத்தினாலே இழைக்கப்பட்ட அந்த இன்னைக்கும் தாஜ் மலபார் இருக்கு. உங்க தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அது இது பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொன்ன உடனே நான் அங்க போய் தங்குறோன்னு எங்களுக்கு எங்க ராஜா அண்ணையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க 4 பேரும் நாங்க போயிருந்தோம். நானும் ஜீவாவும் ஒரு அறையில தங்கணும். எங்களுக்கு பக்கத்து அறையில தம்பதிகள் பவதாவும் சபரி தம்பியும் தங்கியிருந்தாங்க. தங்கியிருக்கும் பொழுது அந்த அறையை கண்டிப்பாக சொல்லணும். அப்போ என்கிட்ட ஜீவா சொன்னாங்க, இந்த அறைக்கு நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதும் இன்னொரு காரணமும் உண்டு. இந்த அறையில் உட்கார்ந்துதான் உங்க அண்ணன் வந்து சிம்பனி இசைக்கு என்ன போட்டாரு. நான் சொன்னேன், ஆமா, என்ன ஒரு வந்து அப்படியே ரம்யமான சூழ்நிலை. அப்படியே அந்த ஃபுல்லா கண்ணாடி, அந்த ஜன்னலை திறந்தா கீழே அப்படியே புல்வெளி, பின்னால வந்து அந்த பேக் வாட்டர்ஸ், அந்த படகு, அப்படியே நில ஒளி. 7 மணிக்கு ஆனால் அந்த நில ஒளி அந்த தண்ணியில பட்டு அப்படியே தகன்னு இருக்கு. இப்போ சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அவங்க 2 பேரும், ஆமா, அப்ப நம்மளுக்கே இப்படி கற்பனை வருதே அண்ணனுக்கு, அப்படி இங்கேயே தங்கி. அது வந்து
ஒரு பிரசிடென்ட் சூட் மாதிரி அது. ஈவன் பெரிய பெரிய டெல்லி அதிகாரிகள் வந்தா அந்த மாதிரி தங்குற இடம்னு சொல்லிட்டு பிரைவேட்டா அந்த அறையிலேயே ஒரு தனியாவே ஒரு செக்ரட்டரி தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கிறாப்புல இருந்தது. ரொம்ப வித்தியாசமான அமைப்போட. சாயந்தர வேளையில 4 பேரும் அப்படியே அதை சுற்றி பார்க்குறது, அங்கேயே எங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் மறக்கவே கூடாது. எவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து அந்த கணவன் மனைவியை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். அப்புறம் கோயிலில் போயிட்டு அந்த கேரளாவில் ஒரு வித்தியாசமான நடைமுறை அந்த கோயிலில் அதெல்லாம் எங்களை அங்கே பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதனால் வந்து பவதாவை பொறுத்த வரைக்கும் அந்த சாதிக்க பிறந்த பெண் தான். எல்லாரோடையும் அவ வந்து கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பு தான். பெரியவங்க யார் யாரோடையெல்லாம் பழக்கம் வச்சுருக்காங்களோ அவங்களோட தான் அவள் பேசுவாள். தானா போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ரிசர்வ்டு. அவளுக்கு அந்த வீடே ஒரு சந்தோஷம். வந்து அந்த அண்ணன் தம்பிகள் அவங்க எல்லாருமே அப்பா அம்மா சித்தப்பா மாமா அத்தை பிள்ளைங்க கசின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்பாள். லிமிட்டட் நெருக்கமா இருப்பாங்களா? ராஜீவில சொன்னீங்க கார்த்திக் ஒய்ஃப் நல்ல நெருக்கமாக இருப்பாங்க, நல்ல நெருக்கமாக இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லுவா. பவதாவே சொல்லியிருக்கா. வந்து அம்மா எங்கள் அம்மா காலமான பிறகு எனக்கு வந்து அண்ணி வந்து அவங்க பட்டுப்புடவையெல்லாம் எனக்கு கொடுத்து பவதா நீ வச்சுக்கோ, அதுவும் அம்மாவோடது அப்படி ஞாபகமாக வச்சுக்கோலாம் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ராஜீவ் வந்து அந்த வீட்டில் பிறந்த பெண். அவள் என்றைக்கு வந்தாலும் வரவேற்பு, என்றைக்கும் மனம் சுணங்காமல் இருக்கிறது, மனம் சுணங்காமல் அவளை வந்து வரவேற்பாங்க. ஆக்சுவலி ஜீவா இடத்துல அவங்க வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அது வந்து சாட்சி. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லா விஷயங்களும் அந்த பெண் வந்து அருமையாக அவங்க மாமனாருக்கு உணவு சமைச்சு கொடுக்கறதுலேருந்து, உற்றார் உறவினை அனுசரித்து வைக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறமா அந்த பூஜை புனஸ்காரம் மெயின் அதுதான். அது எல்லாம் சரியா கண்டக்ட் பண்ணி கொண்டு போறது. நான் கூட எப்படி இந்த பொண்ணு சின்ன பொண்ணவ எப்படி இழுத்து போட்டவா பண்ணுவா அப்படின்னு எல்லாம் அது மாதிரி பண்ணா. அதற்கப்புறம் என்ன அப்படின்னா ஜீவா காலமான பிறகு நான் அந்த வீட்டுக்கு நான் போகவே இல்லை. என்ன அந்த பிள்ளைங்க கூப்பிடும், என்ன வரமாட்டுக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அவள் இல்லாத அந்த வெறுமையை வந்து என்னால் பார்க்க முடியல, நான் வரமாட்டேன். ஆனால் என்ன இந்த தடவை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. 3 மாதங்களுக்கு முன்னால் நவராத்திரி வந்தது பாருங்க. அப்போ வந்து எப்போவும் நம்ம வீட்லேயும் நவராத்திரி விசேஷமாக பண்ணுறது, குழந்தைங்க எல்லாமே வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. வந்துட்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம். அப்புறம் இந்த தடவை நான் வரலை. நவராத்திரியும் முடிஞ்சுது. அடுத்த நாள் விஜயதசமி. சொன்ன உடனே வரணுங்க அப்படின்னு, வாங்க அப்படின்னு கமலா செல்வராஜ் கூப்பிட்டாங்க. நம்ம டாக்டர் கமலா இருக்காங்கல்ல, அவங்களும் சொன்னாங்க நவராத்திரி முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, நீ வந்து விஜயதசமி இன்னைக்கு வந்துட்டு போ அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. ஏன்னா நானும் நவராத்திரியில் பிஸியாக இருக்கிறது கொலு வச்சிருக்கேன்னா நான் போக மாட்டேன். சரி வந்து கமலா அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், நானே என்னுடைய பெண்ணுங்க நான் சொல்லிட்டு குழந்தைகள்லாம் கூட நான் ஒரு பாப்பா என்னோட கூட்டிட்டு நான் அங்கே கமலா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எப்படியும் வந்து நம்ம விஜயதசமி நம்ம நான் இழுக்கப்பட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது நாங்கள் போகிற ஐடியாவே கிடையாது. அந்த குழந்தைங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் ஜீவா அம்மா இருக்கிறதுனால நீங்கள் வரவே மாட்டேங்க, நாங்கள் உங்களை கூப்பிட மாட்டோம். சரி என்னோட பெண் குழந்தைங்களை எல்லாம் கூப்பிடுவாங்க, அவங்க போயிட்டு வருவாங்க ரெகுலராக, அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க போயிட்டு இருப்பாங்க. நான் போல இந்த தடவை என்னன்னே தெரியல, காரில் உட்காந்துட்டு நீங்கள் டி நகர் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டி நகர் போனேன். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பாருங்கள். போனால் அங்கே இருக்கும்போது நல்லா பட்டு உடுத்தி பவதா அழகாக இருந்தேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கலகலா. கார்த்திக், சபரியோட தாயார் எல்லாருமே இருந்தாங்க. இசை கச்சேரி ஒன்று நடந்துட்டு இருந்தது. ராஜா அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தார் எல்லாரும். அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் கொல்லு இருந்தது நாங்கள் பார்த்தோம். நானும் சந்தோஷமா என்னை பார்த்த உடனே பவதாரணி கட்டி பிடிச்சிட்டு யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்க. பக்கத்தில் கார்த்திக் நிற்கிறாப்புல அந்த ஃபோட்டோ பாருங்க. அப்புறம் சொன்ன உடனே நான் அவளை அணைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், ஜீவா இல்லை, நாங்கள்லாம் வந்து இவ்வளோ பேர் ஜீவாவோட விட்டுற தோழியாக இருந்தாலும் எப்படி நாங்கள் அவளை அந்த கிளியை பறக்க விட்டோம்.
தப்பி பண்ணிட்டோமோ, நம்ம ஏன் விட்டோம். ஆனா அந்த வியாதி வந்து யாருக்கும் தெரியாம போச்சு. நீங்க பார்த்தபோது அவங்க உடம்பு எப்படி இருந்தது? கேட்டேன் நான் அவகிட்ட, என்னம்மா இழைச்சிட்டு இருக்க இப்படி, என்ன அப்படின்னு. உடனே சிரிச்சா, என்ன உடம்ப பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சபரி பக்கத்தில் இருந்தார். அப்புறம் சபரிட்ட, என்ன சபரி பாப்பா ரொம்ப இழைச்சி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க மாமியார் இருந்தாங்க. சரோட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அந்த வித்தியாசம் டக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தா கூட தெரியும், அப்படியே இழைச்சிருந்தா. ஆனால் ரொம்ப சிரிச்ச முகத்தோட விளையாண்டு நல்லா நாங்கள் எல்லாருமே அப்படி கூடி ஏதோ ஒன்று கார்த்திக் ராஜா ஏதோ அண்ணன் ஏதோ சொன்னோன்னு இப்போ அப்படியே விளையாட்டுக்கு கோச்சிக்கிட்டு ஓடுறாப்புல தோட்டத்தை நோக்கி ஓடுனா உடனே கார்த்திக் ராஜா பின்னாலே பண்ணார், வா 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 அப்படின்னு. அந்த எனக்கு அந்த அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏதோ கேலி பண்ணுறாரு. உடனே அது சொன்ன, என்ன நீ என்ன கேலி பண்ணனு, இந்த பிள்ளை ஓடி போச்சு அந்த தோட்டத்தை நோக்கி. அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே அந்த ரூமில் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அது தெரியலை. ஏன்னா அதான் நான் முதல்ல நான் சொன்னாப்புல அவள் வந்து எப்போவுமே ஒரு மெலிதான உடம்போட வெளியில சொல்ல மாட்டாங்களே எதுவுமே சொல்ல. அது ரொம்ப பயப்படும், டாக்டர்னா பயப்படும், ஊசி போடுறதுனா பயப்படும், மருந்து சாப்பிட்ற குழந்தை மாதிரி தான். அந்த பாட்டு நீங்களே பாருங்களேன், அவளுக்கு வந்து அந்த இசை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அவள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டா, பெரிய அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டா. அப்புறம் வந்து தனக்கு இது எல்லாமே அவங்க அம்மா வந்து எல்லா கிளாஸஸ் அவளுக்கு எல்லாமே அதில் அவளுக்கு ஃபோக்கஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ பை நேச்சர் அவள் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டு அவள். அதனால அந்த பெண்ணுக்கு வந்து அதுலேயே அவள் ஃபோக்கஸ் ஆகிட்டான். அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல இல்லறம் தான். எப்போவுமே என்கிட்ட ஏதாவது ஒன்றுனா நான் பேசும்போது சபரி ஃபோன் எடுப்பார், என்ன பவதா பண்ணணும்னா ஃபோனை கொடுப்பாரு. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல நாங்கள் பேசுவோம். இப்போ கூட காலமாயிட்ட பிறகு நான் அப்போ இல்லை ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பேசினேன், சபரிகிட்ட பேசினேன், சபரியோட தாயாரிடம் பேசினேன். நான் இவங்க எல்லாம் சொன்னாங்க, இப்படி நாங்கள் எல்லாருமே பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அவளுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. அந்த ரசிகர்களுக்கு இசை சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். நமக்கெல்லாம் எப்படி ஒரு ஜனாதிபதி கிட்ட இருந்து பரிசு வாங்குறது விஷயம் இல்லை, அப்படிப்பட்ட பரிசு வாங்கிய ஒரு பாப்பா சீக்கிரம் லூஸ் இன்னுமே இந்த சங்கீதத்தில் அவள் வந்து சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால போயிட்டாங்க. ஒரு எப்படி அவருக்கு மாறுபாடு தெரியலையா? அந்த குழந்தை உடம்பு ஒரு மாதிரி சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறியா அவரு? இல்லை, இது வந்து இந்த வியாதி என்னன்னா, ஆமா, அது நிறைய கேசஸ் நாங்க பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியே டக்குன்னு மாற்றம் புரியலையா அவருக்கு? மாற்றம் தெரியல, யாருக்குமே தெரியல, பிரதர்ஸ்க்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. அவர் யுவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு, அப்பப்போ வந்துட்டு போறவர். இவ வந்து கார்த்திக்கும் ராஜியும் இங்கே இருப்பாங்க டி நகர் வீட்டில். அப்போ வந்து அவர் இசைன்னு இப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை, அவளை கணிக்க முடியல யாருக்கும். இல்லைன்னா யாருமே விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்க நம்ம மருத்துவ ஏன்னா கேல் பிளாடர் தானே, அதில் ஒன்றுனா டக்குன்னு எவ்வளோ பேர் சென்னையில் கேல் பிளாடர் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை வெட்டி போட்டுடுறாங்க. அது வந்து அதுக்கு சிம்டம் காமிக்கணும், உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்படி சிலவங்களுக்கு அப்படி ஆகும். கொழும்புக்கு போனது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் டிசம்பர் மாதம் இப்படி தெரிஞ்சிருக்கு. அதாவது இனிமேலுக்கு இத்தனைன்னு காலக்கெடு மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸ். அதனால தான் அதனால எல்லாருமே கொஞ்சம் வெளியே போனால் கூட அவளுக்கு அவள் வாழணும், நிறைய சாதிக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு அந்த கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு உனக்கு டைம் லிமிட் இவ்வளவு தான் அப்படின்னு சொன்னா அவள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த கணவராகட்டும், மாமியாராகட்டும், அப்புறம் அந்த உறவு எல்லாருமே எப்படி அவங்க இந்த இவ்வளோ பெரிய சுமையை வச்சுட்டு எப்படி அவங்க அந்த டிசம்பர்ல இருந்து இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அது இந்த வியாதி அந்த கொடுமையான வியாதி தான். பவதானிக்கு தன் குழந்தை இல்லைங்கிற வருத்தம் இருந்ததா? ஜாதகம் பார்க்கும்போது கூட எல்லாம் பார்த்தோம், எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜீவா எல்லாருமே சொன்னோம், இன்னைக்கு வந்து மெடிக்கல் வசதியில என்னென்னவோ வந்தாச்சு, அதனால வந்து நம்ம பார்த்து குழந்தை அதெல்லாம். ஏன்னா குழந்தையின்மைன்றது குடும்பத்தில் கிடையாது, இந்த ஜீனில் அந்த மாதிரி அந்த பரம்பரையிலேயே இல்லை. எல்லாருக்கும் வளமாக குழந்தை பெற்ற குடும்பம் தான்.
பட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட அதெல்லாம் ஜீவா அப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டாக்டர் கமலா செல்வராஜ் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் நெருங்கிய வட்டத்தில் இருக்க நம்ம பார்க்கணும் தான் நினைச்சோம். அதுக்குள்ளேயே அந்த மரணம் ஜீவாவை கூட்டிட்டு போயிடுச்சு. எப்போ போனீங்க நீங்க? இல்லை, அது நாங்களாம் நினைச்சோம். நம்ம வந்து நம்ம இங்க வந்து சென்னையில நல்ல பெரிய பெரிய இந்த மருத்துவர்கள் இருக்காங்க, நம்ம பார்க்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜீவாவோட மரணம் நிகழ்ந்து விட்டதுனால கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் அந்த குழந்தையும் அவங்க அம்மா போயிட்டோன்னா ரொம்ப சோகத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணி அப்புறம் அவளே மனசை தேத்திக்கிட்டா. ஏன்னா அண்ணன் பிள்ளைகள் இருக்கு, அந்த குழந்தைலாம் ரொம்ப ஆசை. கார்த்திக் ராஜாவோட குழந்தைகள், அப்புறம் அந்த யுவன் சங்கர் ராஜா, அவன் ஏன்னா முதல் பேர், அவன் ரொம்ப செல்ல பிள்ளை. கார்த்திக்கோட முதல் பையன். லயோலா காலேஜில் தான் அவர் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தார். அப்போ கூட எல்லாருமா சேர்ந்து நாங்கள் தான் உனக்கு அந்த ஆர்டிஸ்ட் பாருங்கள், அந்த குழந்தைய அந்த ஆர்டிஸ்ட் சைடு தான் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் போயிட்டு அந்த லயோலா கல்லூரியில் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், இப்போ ஏற்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட எல்லாம் பேசி, உங்களுக்கு தெரியும் டிமாண்ட் எவ்வளோ இருக்கும்னு, விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்த்து விட்டோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால எல்லாத்துலேயும் நல்லது கெட்டதில்ல நீங்கள், ஏன்னா எங்கள் குடும்பத்தோடு அப்படி சேர்ந்துருக்காங்க. எல்லார்கிட்டையும் நான் பேசினேன், உறவுக்காரங்க கிட்ட எல்லாம் பேசினேன். மெயினாக நான் வந்து சபரிகிட்ட பேசினேன் நான். அப்புறம் சபரி சொன்னார், பாருங்க கடைசியில் அவங்க அம்மா கிட்டேயே போய் அவள் படுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னார். அங்கே போய் உங்கள் அம்மாவோடய போய் சேர்ந்துட்டா பாருங்க அப்படின்னு அவர், அதுதான் என் குரல்ல கேட்டோன்னு அவர் சொன்னார். அப்புறம் சரிப்பா, எல்லா காரியத்தையும் என்னப்படியாக அவள் வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். இந்த தேதியில் நாங்கள் வந்து இந்த காரியம் வச்சுருக்கோம், 9ஆம் தேதி என்னவோ சொன்னார், அது அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் வந்து இவ்வளவு ரொம்ப கொடுமை. அந்த குழந்தையோட பார்த்து வளர்ந்தவங்க அந்த குழந்தை காரியம் வச்சிருக்கோன்னு உங்கள்கிட்ட சொல்லும்போது அது எப்படி தாங்க முடியும்? ஐயோ, நாங்கள் அப்படியே ஒன்றாவே அந்த கோயில் இவ்வளோ விஷயத்துக்கு நான் அந்த மாப்பிள்ளை ஒன்றா சாப்பிட்ருக்கோம். ஒரு வெளியில் திடீர்னு எங்கேயாவது போய் வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாரும், நானும் ஜீவாவும் போவோம், அவளுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வரோம் அந்த ஹோட்டல்ல இருந்து. அப்புறம் அப்போ சென்னையில் வந்து அந்த ஈசிஆர் ரோட்ல ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்போ ஜீவா சொன்னாங்க, என்னோ ஃபுட் கோர்ட்டுன்னு வந்திருக்கு, வா ஜெயந்தி ஒரு நாள் மத்தியானம் போகலாம் அப்படின்னு. நாங்கள் போனோம். அங்கே ஃபுட் கோர்ட்டில் எல்லா வித உணவும் கிடைக்குமா, நார்த் இந்தியன் உணவு, சவுத் இந்தியன் உணவு, சைனீஸ் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும், எங்களுக்கு ஆனால் அந்த இடம் தெரியவே இல்லை. நாங்கள் போயிட்டே இருக்கோம். யாரையாவது காரை நிறுத்தி கேட்டால், அப்போல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இந்த மேப்பு அதெல்லாம் சொன்ன உடனே எங்கள் 2 பேரையும் பார்த்த உடனே எல்லாருமே இவங்க சாப்பிட்றது தேடுறாங்க போல சரவண பாபாவை தான் சொன்னாங்க. அப்போ நானும் ஜீவா பேசுகிறோம், நம்மளாம் ஃபுட் கோர்ட்டுக்கு போகிற ஆள் இல்லை போல், அதனால் எல்லாரும் சரவண பாபாவை தான் சொல்கிறாங்க ஜீவா அப்படின்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணது, அப்புறம் அந்த கோயிலுக்கு போனது. ஆனால் ரொம்ப டிசப்ளின்டு சைல்டுப்பா. அதாவது அந்த அதிர்ந்து பேச மாட்டான். அப்பா அம்மா வந்தா அப்படியே தள்ளி நிப்பா அவங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்றது. சரி, ராஜாவுக்கும் பவதாரணிக்கும் உள்ள நெருக்கம் எப்படி? அவங்க அப்பா பொண்ணு 2 ஜாலியா நல்லா இருப்பாங்க. அவ பார்த்து, அவர் மார்பிலும் தோளிலும் வளர்ந்த பெண். அதெல்லாம் வந்து அவளுக்கும் இசையில ஈடுபாடு வந்ததுல அவருக்கு பெருத்த சந்தோஷம்தான், பெரிய மகிழ்வு. அவருக்கு ஈக்குவலா அவார்டை போய் வாங்கிட்டு வந்துட்டாளே பாப்பா சின்ன வயசுலயே. அதெல்லாம் அவங்க அவளோட ஆசாபாசங்களுக்கு அவங்க விட்டுட்டாங்க. அவங்க அதாவது, நீ மியூசிக் லைனுக்கு வரியா, ஓகே அதுக்குள்ள வா, அதுக்கு வேண்டி என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு சின்ன கூட்டு குடும்பம்ப்பா, சின்ன அந்த குடில அவங்க அவ்வளோ சந்தோஷமா நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மா அந்த 3 குழந்தைகள் அப்படி நாங்கள் பார்த்தது எங்களுக்கும் அது பெருமை. அதாவது நம்ம குடும்பத்தில் இருந்தவங்க ஒருத்தங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க மதுரையிலேருந்து, இன்னைக்கு அவங்க பேரும் புகழும் எல்லாம் செல்வாக்கோடு இருக்கிறத பார்த்துட்டு எங்க குடும்பத்திற்கே உரித்தான சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சோம். ஜெயந்தி, இன்னொரு விஷயம், மீடியாவில் வந்து ஏதோ கதை கட்டுறாங்க, அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாதி வந்து எனக்கே தெரியும் இதெல்லாம் பாதி பொய்ன்னு. இப்போ சமீபத்தில் சபரியும் இவங்களும் வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, சேர்ந்தே வாழ்ந்தன்னு ஒரு செய்தி சொல்றாங்க, உண்மையாது? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் தான் நவராத்திரியில பார்த்தேனே, சபரி 3 மாசம் சபரி அம்மா, சபரி பவதா எல்லாரும் தானே ஒன்னா இருந்தாங்க. இலங்கைக்கே போகலங்கிறான். ஐயோ, அதெல்லாம் கிடையாது. அவருக்கும் இவ்வளவு விட்ட சபரிக்கும் நான் சொல்றேன், நான் அதெல்லாம் கிடையாது.
அதாவது எப்படி நம்ம எடுத்துக்கணும், ஒரு செலிபிரிட்டி அவங்கள வந்து எல்லா மாதிரியும் பேசுறாங்க. அதுவும் இன்னைக்கு மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்ன மாதிரியும் பேசுறாங்க, கொள்றாங்க. அதனால அதெல்லாம் அப்படி இந்த விளக்கமும் யாருக்கும் கொடுக்கணும்னு சபரிக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க ஆத்மார்த்த தம்பதிகள். அவரு இங்க ஒரு ஆபீஸ் வச்சிருந்தார். சபரி வந்து அவங்க அப்பாலாம் அந்த அட்வர்டைஸ் பண்ணி மதுரையில ஒரு தொழிலதிபருடைய மகன் தான் அவர். அப்போ வந்து ஒரு தடவை அவங்க தண்ணி கொடுத்தனும். எங்க வீட்டுக்கு பக்கம் இங்க கோபாலபுரம் பக்கத்துல தான் அவங்க திருமணமாகி தனி வீடுல அவங்க இருக்கும் பொழுது அப்போ வந்து அண்ணா நகரம் எங்கோ அப்போ வந்து பவதா சொன்னாங்க, உன்னோட ஆபீஸை வந்து பாக்குறதுக்கு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் போயிருந்தேன். அப்போ ஒரு அலுவலகத்துக்கு எனக்கு சபரி கொண்டு போய் அப்போ நான் பவதா சபரி எல்லாம் பார்த்தோம். நிறைய வேலையாட்களோட அவரு நல்லா இது பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் பெரிய துக்கத்துல இருக்காரு. ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க, அதாவது எல்லா மாதிரி இந்த ஓப்பனா அழுகிறது அப்படின்ற அதையே நம்ம பழக்கப்பட்டோம். எப்படி வந்து ராஜீவ்காந்தி மரணம் எழுதிய போது அந்த குடும்பம் வந்து அந்த முகத்துல ஒரு சோகம் அப்பிக்கிட்டு இருந்தது. பட் அழலியேன்னு நம்ம ஊர்ல எப்படின்னா அந்த மாறு கட்டி அழுகிறது அப்படி அப்படின்பாங்க. நீங்க அதே போல இதையே பார்த்து வளர்ந்து சபரியும் ஸ்டோன்னா அப்படியே ஒரு கல்லு மாதிரி ஆயிட்டாரு, உறைஞ்சு போயிட்டாரு. ஆமா அப்படிதான். ஏன்னா அப்படிதான் அந்த குடும்பத்துல வந்து அந்த வெளியே காம அப்படியே அவங்க அப்படியே இருந்துட்டாங்க, அமைதியா இருந்துட்டாரு. ஆமா, சபரிக்கு பெரிய இழப்பு. சபரிக்கு கூட இருந்த ஒரு துணை இத்தனை வருடங்கள், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை எப்போ உங்களுக்கு திருமணம் ஆனதுன்னு சொல்லி, அப்படியே ஒரு இணை. அவன் தேவையில்லாம இங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணவே மாட்டான். அவங்க திருமணமான பிறகு சபரியோடய தான் இருந்தாங்க. அவங்க வெளியில வந்து அப்பா அம்மா வீட்டுல கூட அவங்க வந்து தங்கவே இல்லை. நாங்க பார்த்ததே இல்லை. பார்த்தா நாங்க போனா எப்பவும் கார்த்திக் இருக்கும், ராஜீவ் இருப்பாங்க, அந்த பேர குழந்தைகள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, வரல. சபரியும் அப்படி விட்டுற மாட்டாரு, அப்படிதான் இருந்தாங்க. அவருக்கும் கூட பிறந்த ஒரு வட்டம் இருந்தது. அவங்களுடைய அவ நல்ல இணையா இருந்திருக்கா. எல்லாமே கொஞ்சம் லோ ப்ரொஃபைல்ல வெளியே அப்படியே காமிக்கிறாப்புல கிடையாது. விளம்பரம் நம்ம சந்தோஷம் நமக்கு. ஆமா. அப்புறம் ஜெயந்தி மேடம் யுவன் வந்து மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை ராஜா ஏத்துக்கிட்டாரா அல்லது ரொம்ப கோவத்தில் இருந்தாலும் ஒரு செய்தி வச்சு உண்மையா? அது அப்படி இல்லை. அந்த அவரு ஒரு தகப்பனாக அந்த குழந்தைகள் வளர்ச்சியை அவர் பார்த்துக்கிட்டே வராரு. சாதிக்கிறாங்க. கார்த்திக் ராஜாவாகட்டும் யுவன் சங்கர் ஆகட்டும் சாதிக்கிறாங்க, சாதிச்சுட்டு வராங்க, பேர் எடுக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, பல பேரை பார்க்குறாங்க, சினிமா உலகத்துக்குள்ள நுழைஞ்சி முத்தெடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம், ஆசா பாசங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது யுவனை பொறுத்த வரைக்கும் அவ யாரையோ சந்திக்கிறாரு, அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு முதல் திருமணம் கூட நான் சொல்கிறேன், லண்டனில் தான். எனக்கு அப்படி தான் ஜீவா சொன்னாங்க. லண்டனில் வந்து பாட்டு பாடுறதுக்காக வந்தாங்க, அந்த பெண் மேலே விருப்பம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். சரி, உன்னோட சாய்ஸ் கரெக்டாக இருந்தால் ஓகேன்னு சொல்லி தான் அந்த முதல் திருமணம் எல்லாம் நடந்தது. அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரீடம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வீட்டில் இந்த குடும்ப இல்வாழ்க்கை நல்லா இருந்தாதான் வெளியே சாதிக்க முடியும் என்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு உண்டு. அதனால எப்பவுமே நோன்னு அவங்க சொன்னது கிடையாது. அதே போல அவனுடைய 2 திருமணங்களும் எனக்கு தெரியும். அந்த 2 திருமணங்களும் அவர் கல்யாணம் பண்ணி அது 2ம் அவ மனசு ஒத்துக்காம பிரிவு ஏற்பட பொழுதும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, அவனுக்கு ஏதோ இது பண்ணலை, அவன் வந்து விருப்ப இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி நடந்துடுச்சே அப்படின்ற வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற புள்ள, நல்லது கெட்டது தெரிஞ்ச புள்ள, அந்த வயசு வந்துடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இன்னொரு முறை ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு, ஈர்க்கப்படுகிறார், திருமணம் சொல்றாரு. ஆனா அதுல என்னன்னா மார்க்கம் வேறு. அதுக்கு வந்து என்ன அப்படின்னு முதல்ல எல்லா குடும்பத்திலையுமே அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா நம்மலாம் இந்த ஆர்த்தடாக் கன்சர்வேட்டிவ் அந்த ஃபேமிலி பின்னணியிலிருந்து வர்றவங்க. பட் அதற்கும் மேலும் தன் மகன் விருப்பப்படுகிறான். அப்புறம் வந்து அவனுக்கு வந்து மியூசிக் அந்த இதில் சாதிக்கணும் என்றால் அவனுக்கு இல்வாழ்க்கை நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒன்றும் பேசலை. அவன் திருமணம் பண்ணிட்டான். திருமணம் பண்ணிட்ட பிறகு அதற்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து போயிட்டு தான் இருக்கான் அவன். அந்த குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து காமிச்சது எங்களுக்கு தெரியும்.
மாமனாரிடம் கொண்டாந்து காமிச்சது. முதல் குழந்தை பிறந்தோம், நாங்களாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணோம். இங்கே சென்னையில் தான் அந்த பாப்பா பிறந்தது. என்ன வந்து பார்க்க வர மாட்டீங்களா, பாட்டிமாருங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஐயோ எனக்கு இப்போதான் செய்தி தெரியும் யுவன், கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அதெல்லாம் அவன் ஏற்றுக்கிட்டாரு. அதெல்லாம் வந்து பெரிய அந்த மனப்பக்குவம். அதாவது அதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த குழந்தைகளோட ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் நல்லா வச்சுக்கிறார் குழந்தைங்களை. இப்போது அந்த மருமகள் தான் அந்த வீட்டை எடுத்து போகிறான். மாமாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன இது பிடிக்கும், வீட்டு பெண் பவதா வந்தா எப்படி கவனிக்கணும், அதெல்லாம் வெல் ட்ரெயின்டு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு குடுப்பினை தான். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி அந்த அலையோடு அடிச்சுட்டு நீந்தி போவது போல எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் டீனகர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்கள கேளுங்க, எப்படி கண்டக்ட் பண்ணி அந்த குடும்பத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வந்து யுவன் வெளிநாட்டில் இருக்கிறாருன்றது ஒன்றும் கிடையாது. நல்லா இதில் பேசிக்கலாம், போகலாம். ஆமாம், அங்கே வீடு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மியூசிக் அங்கேயெல்லாம் வந்து நிறைய அந்த ஸ்டுடியோஸும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து குமியிறது, அது சாதிக்கணும். இசை உலகத்தில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். அப்படி நிறைய பேர் இப்போ சிங்கப்பூர்லாம் ஸ்டுடியோ வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ் இசைக்கலைஞர்கள் எங்கள் ஸ்டுடியோ பெர்மனன்ட் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. ஸோ அதனால எந்த குழந்தைங்களுக்கும் ஃப்ரீடம் தான். யாருமே இன்னைக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். அவங்க வந்து அதை நடத்தி நல்லபடியாக உற்றார் உறவினர் உலகம் போற்றும்படி அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணும். அதுதான் நாங்கள் பெரியவங்க சொல்கிறோம். அதனால அவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவனுடைய ராஜா அண்ணனுக்கும், அவருடைய அன்பு கணவன், ஒரு அன்பு அண்ணன், அண்ணி, தம்பி, சித்தப்பா, அத்தா, மாமா, அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கடவுள் வந்து தைரியம் கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இவ்வளோ நேரமும் ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுனீங்க, மனசு தாங்காத பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி.